அரசியல் அமைப்பின் விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டேன் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. அவர்களுக்கு தொழிலாளர் ஆணையர் அவர்கள் மலர் கொட்டு வழங்கி கௌரவிப்பார். ஆணையர் நிர்வாகம் அவர்கள் கௌரவிப்பார். தொழிலாளர் இணை ஆணையர் 1 அவர்கள் கௌரவிப்பார். அடுத்ததாக திரு பி கருப்பையா அவர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விருதுநகர் மாவட்டம். கைத்தறல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். அடுத்ததாக திரு ந ரியாஸ் அகமது பாஷா அவர்கள். அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டம் ந ஜெயராமன் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமதி எம் மேகலா அவர்கள் சித்தார். மகள் பிரியதர்ஷினி சித்ரா அவர்களுக்கு யூஜி பயில 10தாக பொன்னேரி விஸ்வநாதன் அவர்கள் கட்டுப்பாடு. அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம் முனியர் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் அரசு செயலாளர் அவர்களையும் அண்ணா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் தொழிலாளர் ஆணையர் மற்றும் பிறர் அலுவலகர் அனைவரையும் வேலையளிப்போர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளையும் அமைப்பு சாரா தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் மாணவ செல்வங்களையும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் அரங்கில் நிறைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசிய சீனியர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாமே நோட் செஞ்சிருக்கோம். அவங்க சொன்னதை எல்லாமே படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னா, பள்ளிக்கு செல்லும் வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முற்றிலுமாக தவிர்த்துட்டு அவங்களுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. முதலமைச்சர் அவர்கள் அனைத்து துறையை கவனித்தாலும் குழந்தைகள் என்று வந்துவிட்டால் இன்னும் கூடுதலாகவே அதை கவனித்து குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு குறிக்கோளாக இருக்கும். எனவே நமது துறையின் சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க இவ்வளவு நாள் நல்லா செயல்பட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம போய் அங்க குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முழு ஒத்துழைப்பும் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் வழங்குறதுக்கு தான் நம்மளுடைய கவர்மெண்ட் இருக்கு.
உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கான அரசு நம்ம அரசு, தமிழ்நாடு அரசு, நம் முதல்வரின் அரசு. அதனால நீங்க தைரியமா செயல்படுங்க. எதுனாலும் சொல்லுங்க, நம்ம அரசு சார்ந்து நம்ம செஞ்சு கொடுப்போம். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை, அதை அவர்களுக்கே கொடுப்பதுதான் நமது அரசின் கடமை என்று எனக்கு இந்த அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இனிய வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய துறை செயலாளர், கமிஷனர் மேடம், உயர் அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு மனநல மருத்துவராக பேசலை, உங்கள் நண்பர் போல சில விஷயங்களை சொல்கிறேன். நம்ம மனது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் நம்ம நெஞ்சை தொட்டு சொல்லுவோம். ஸோ மனது எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா மூளையினுடைய செயல்பாடு தான் மனது. ஆனால் மூளை, பிரெயின்னு சொல்லக்கூடிய அந்த மூளையும் மனதும் ஒன்றானா ஒன்று கிடையாது. ஒன்று போல தோன்றக்கூடியது, ஆனால் ஒன்று கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரெயின், ஹார்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மனது என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்படின்னா அந்த மனதனை கட்டமைக்கக்கூடிய அந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்மளுடைய வாழ்க்கை அனுபவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான வாழ்க்கை அனுபவம் ஏற்படுகிறது. குழந்தையிலிருந்து, பிறந்ததிலிருந்து குழந்தை, பள்ளி பருவம், அதுக்கப்புறம் வளரிடம் பருவம், பெரியவங்களாகிறாங்க. வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய மனதை, மனநலத்தை தீர்மானிக்கிறது, மனநிலையை தீர்மானிக்கிறது. அதனால தான் மனம் என்பது ஒரு தனித்துவமானது, மைண்ட் இஸ் யூனிக்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்தா குழந்தைகள் அவர்களுடைய மனநலத்தை தீர்மானிக்கக்கூடியது முக்கியமாக 2 இடங்கள். ஒன்று குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல், பெற்றோர்களுடைய அரவணைப்பு, அன்பு அல்லது அது இல்லாமல் இருப்பது. அதே போல பள்ளிக்கு சென்று பள்ளியில் கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது அல்லது அது கிடைக்காமல் இருப்பது. இவையெல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தையினுடைய வளரிடம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை, அவருடைய தைரியத்தை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தன்மையை, தங்களுடைய மன அழுத்தத்தை எதிர்கொள்வதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது.